தூத்துக்குடி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் முக்காணி ஆற்று பாலம், தாமிரபரணி ஆற்றுல கட்டப்பட்ட ஆற்று பாலம் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. ஏரல்லையும் கட்டினாங்க, ஆத்தூர்லையும் கட்டினாங்க. ஏரல்லையும் பழுதடைஞ்சு இப்போ அந்த வேலை அடைஞ்சு இவ்வளோ நாள் வச்சு அந்த வேலை சீர் பண்ணியிருக்காங்க. இப்போ வச்சுருக்காங்க. ஆத்தூரில் 2023 டிசம்பரில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அந்த சரியாக கட்டப்படாத, சரியாக ஆராயாமல் கட்டிய அந்த பாலம், முக்காணி ஆற்றுப்பாலம் 9வது தூண் இறங்கிய நிலையில் 2 வருடம் 3 வருட காலமாக அதை ஆய்வு பண்ணி கொண்டு இருக்கிறார்களே தவிர எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, எந்த வேலையும் ஆரம்பிக்கலை. பழைய பாலத்தில் 1954 கட்டின பாலத்தில் தான் வண்டி போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பாலம் எந்த வலிமையாக இருக்குது, என்ன வந்து எந்த நேரமும் விபத்து ஏற்படுற சூழ்நிலையில் வண்டி வாகனங்கள் போய்கிட்டு இருக்குது. இந்த பாலத்தை இதுவரைக்கும் எந்த வேலையுமே ஆரம்பிக்கலை. கேட்டாச்சு, பல முறை மனு கொடுத்துட்டோம், நாங்கள் தொகை ஒதுக்கியிருக்கோம், உடனே வேலையை ஆரம்பிச்சிடோன்னு சொல்கிறாங்களே தவிர எந்த பணியும் நடக்கலை. இடையில கொஞ்சம் கம்பை கட்டி ஆய்வு பண்ணாங்க, ஆய்வு பண்ணியும் பணி இன்னும் தொடங்கவே இல்லை. உடனடியாக அந்த பாலத்தை வேலையை முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தெற்கு மாவட்டம் சார்பாக இந்த கோரிக்கையை நான் அரசாங்கத்துக்கு வைக்கிறேன். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பணிவுடன் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன்.